மிஸ்டர் ரெடிஸ் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு சைனஸ் அப்படின்ற அந்த ஒரு பிரச்சனை சின்ன குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் இருக்குது. சிறு வயதில் ஏற்பட்ட சைனஸ் நிரந்தரமாக குணமாகாமல் அது வாழ்நாள் நோயாக லைஃப் டைம் அவசரப்படக்கூடிய ஒரு நோயாக இருக்கு. இதை எளிமையாக நாம கண்ட்ரோல் பண்ணிக்க முடியுமா, இதிலிருந்து வெளியே வர முடியுமா அப்படின்னா நிச்சயமாக முடியும். அதற்கான சொல்யூஷனை தான் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் எப்பவுமே நம்ம நம்மளுடைய பதிவுகளில் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், ஏதாவது ஒரு நோய் அப்படின்னா அது முதல்ல நோயா அறிகுறியா அப்படின்றத முதல்ல பாருங்க அப்படின்னு. அப்ப அறிகுறிக்கு நீங்க போய் ஏதாவது வேலை பண்ணிட்டே இருந்தீங்கன்னா எப்படி சரியாகும்? அறிகுறி என்பவர் தூதுவர். ஆமா. அப்ப அந்த தூதுவரை உங்க உடம்புல ஒரு தூதுவர் ஒருத்தர் வராது, உங்க உடம்புலயே விட்டுருங்க, வெளியிலேயே உங்களுடைய ஊர்ல இருந்து யாரோ ஒருத்தர் தூது சொல்றாரு, ஓகேங்களா? ஒருத்தர் மூலமா ஒரு தகவல் தூது சொல்ல வர்றாரு. அந்த தூதுவர் அவர் என்ன சொல்லி விட்டாரோ அதை அப்படியே சொல்றாரு. அது கடுமையான வார்த்தைகளா இருக்கு. நீங்க தூதுவரை போட்டு அடிச்சிருங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது தீர்வாகுமா? அப்ப அந்த யார் அனுப்பி விட்டாரோ அவர் என்ன பண்ணுவாரு, ஒரு பெரிய பலசாலி அனுப்புவாரு. அவன் அடிச்சா திருப்பி அடிச்சிடுறா அப்படின்ற அளவுக்கு ஒரு பலசாலி அனுப்பி திரும்பவும் அதே மாதிரி கடுமையான வார்த்தைகள் அவர் சொல்றாருன்னா திரும்பவும் நீங்க அவரு கூட ஃபைட் பண்ணா எப்படி இருக்கும்? இப்ப அவர் பாத்தீங்கன்னா அடிக்கிறதுல எக்ஸ்பர்ட். ரெண்டாவது அவங்க தூதுவர் யாரு? பெரிய தூதுவர். அப்ப நம்ம தான் அடி வாங்கணும் இல்லையா? இதான இயற்கையோட விஷயம். இதுதான் நம்ம உடம்புக்குள்ளேயும் நடக்குது. ஒவ்வொரு உறுப்புகளும் ராஜாக்கள். இது அவங்களுக்கு பிரச்சனைகள்னு ஏற்படும் பொழுது ஃபர்ஸ்ட் சில தூதுவர்களை நமக்கு அனுப்புது. அதுல முதல் தூதுவர், இரண்டாவது தூதுவர், மூன்றாவது தூதுவர்ன்ற வரைக்கும் அனுப்பி வைக்கும். இதைத்தான் என்ன சொல்லுவாங்கன்னா ஹெல்பர், கில்லர், சப்ரஸர் அப்படின்பாங்க. இதுக்கு மேலேயும் நம்ம கேட்கல அப்படின்னா வேற வழியே இல்லை, ராஜா நேரடியாக களமிறங்கிடுவாரு. ஃபைட்டு தான். அங்க நம்ம அடி வாங்கி தான் தீரணும். அப்படிதான் இன்னைக்கு நிறைய நோய்கள்ல மாட்டிக்கிறோம். அது லைஃப் டைம் டிசீஸாக இன்னைக்கு போகுது. அந்த வகையில பார்த்தோம்னா சைனஸ் அப்படின்ற இந்த பிரச்சனை கூட தூதுவரே. இந்த தூதுவரை அடிச்சு நம்ம துவம்சம் பண்ணதனுடைய விளைவுகள் லைஃப் டைம் டிசீஸா இன்னைக்கு மாறிடுச்சு அப்படின்னு சொல்லணும். நுரையீரல் என்ற உறுப்பை பாதுகாப்பதற்காக நமக்கு இருக்கக்கூடிய ஒரு லொகேஷன் தான் இந்த சைனஸ் அப்படின்ற ஒரு ஏரியா. அதாவது நம்மளுடைய கண்ணுக்கு கீழே உள்ள காற்றுப்பையும் கண்ணுக்கு மேல உள்ள காற்றுப்பைக்கும் பேரு சைனஸ். இந்த சைனஸ் எதற்காக நமக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, இப்ப நம்மளுடைய நுரையீரலுக்குள்ள காற்றை சுவாசிக்கிறோம், காத்து உள்ள போகுது. அங்கே உள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னா அல்வியோலை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பலூன்ஸ் வழியாக போயிட்டு அங்கே ரத்த தந்துவிகள் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே இந்த ஆக்சிஜனை ஃபில் பண்ணி அங்கேருந்து கார்பன் டை ஆக்சைடை எடுத்து கொண்டு வெளியே தள்ளக்கூடிய ஒரு வேலையை பார்க்குது. கரெக்ட். இப்போ நீங்கள் வெப்பம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஏரியா, ஒரு ஃபயர் ஆகிக்கிட்டு இருக்கு, அங்கே ஒரு குடிசை ஒரு பற்றி எரியுது அப்படி வச்சுக்கலாம், ஃபயர் ஆகுது. நீங்க அதை அணைக்க தான் போயிருக்கிறீங்க. ஆனா அங்க அதிகப்படியான வெப்பத்துக்கு நடுவுல நீங்க நிக்கிறீங்க. அந்த காத்தையும் நீங்க சுவாசிக்கணும். கரெக்டுங்களா? அந்த காத்தை நீங்க சுவாசிச்சீங்கன்னு வச்சுக்கோங்க, சைனஸ்ன்ற ஒரு ஏரியா இல்லைன்னு வச்சுக்கோங்க, வெப்பமான காத்து நேரடியா உங்க லங்ஸுக்குள்ள உள்ள போச்சுன்னா என்ன ஆகும்? அல்வியோலின்னு சொல்ற பலூன்ஸ் டப்பு டப்புன்னு வெடிச்சிடும். உள்ளுக்குள்ள எப்படி வெளியில பாத்தீங்கன்னா ஒரு ஃபயர் பட்டுச்சுன்னா அப்படி கொப்பளம் கொப்பளமா வருது, அது மாதிரி லங்ஸுக்கு உள்ள கொப்பளம் கொப்பளமா வர ஆரம்பிச்சிடும். கரெக்டுங்களா? அப்ப வெப்பமான காத்து நேரடியாக நுரையீரலுக்குள்ள போனா நுரையீரல்ன்ற ராஜா பாதிக்கப்பட்டுருவாரு. அதனால அவருக்கு ஒரு செக்யூரிட்டி தேவை. அந்த செக்யூரிட்டி யாருன்னா சைனஸ். அவ்வளவுதான். அதனால பாத்தீங்கன்னா ஒரு ராஜா இருக்கிறாருன்னா அவருக்கு கீழே குறைஞ்சபட்சம் ஒரு 3 அடுக்கு பாதுகாப்புகள், 5 அடுக்கு பாதுகாப்புகள்னு இருக்கும். நேரடியாக போய் ராஜாவெல்லாம் சந்திச்சிட முடியாது அரண்மனையில். கரெக்டுங்களா? அங்கே செக்யூரிட்டியில இருந்து அப்படியே இங்கே மந்திரிகிட்ட முதல் மந்திரிகிட்ட அப்புறம் நீங்கள் போய் ராஜாவை பார்க்கணும். இது மாதிரியான சில செக்யூரிட்டிஸ் நம்ம உடம்புக்குள்ள இருக்கிறாங்க. அதில் ஒரு செக்யூரிட்டி யாருன்னா அவர் தான் சைனஸ். அப்போ ஒரு குளிர்ச்சியான காற்று, ஒரு உதாரணத்துக்கு தான் நான் சில உதாரணங்கள்லாம் சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் தொழில்முறை ரீதியாக ஃபஸ்ட்டு என்னன்னா இது மாதிரி வெப்பமாக இருக்கக்கூடிய ஏரியாவிலையோ குளிர்ச்சியாக இருக்கக்கூடிய ஏரியாவிலையோ நாம் போய் மாட்டிக்கிட்டோம்னா நமக்கு இந்த பாதிப்புகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குன்றான். அப்போ ஒரு குளிர்ச்சியான காற்று, நல்ல பனி, அப்படியே ஓகேங்களா, ஐஸ்கிரீம் பார்லரில் வேலை பார்க்குறீங்க. அப்போ அந்த ஐஸ் பார்லரில் அடிக்கடி நம்ம அது பண்ணும் பொழுது குளிர்ச்சி அதிகமாக நமக்கு தாக்குது. அந்த குளிர்ச்சியான காத்தை நீங்க டைரக்டா சுவாசிக்கிறீங்க. அப்ப சைனஸ்ன்ற ஒரு ஏரியா இல்லைன்னா
நேரடியாக நுரையீரலுக்குள்ள குளிர்ச்சியான காத்து உள்ள போச்சுன்னா என்ன ஆகும்? காற்றினுடைய அடர்த்தி அதிகமா இருக்கிறதுனால உள்ள ஃபுல்லா நீரா ததும்பிரும் நுரையீரல் முழுவதுமே. அப்ப நுரையீரல் எப்படி சுருங்கி விரியும்? டிஸ்டர்பன்ஸ் ஆயிருமா? அப்ப இந்த மாதிரிலாம் நடந்துடக்கூடாதுன்றதுக்காக பாதுகாக்கிறவர் தான் சைனஸ். அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். இந்த பாதிப்புகள் சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த ஃபுல்லா நீர் தேங்கிருச்சுங்க அப்படின்லாம் கம்ப்ளைண்ட் இருக்கும். இந்த சைனஸ் ஏரியா பாதுகாக்க முடியாம உள்ள அனுப்பிட்டார். அவ்வளவுதான். செக்யூரிட்டி அவரை மீறி உள்ள வந்துட்டாங்க. அவ்வளவுதான். அப்ப குளிர்ச்சியான காற்றோ அல்லது வெப்பமான காற்றோ உங்களுடைய நுரையீரலுக்குள்ள நேரடியாக தாக்கப்படும் பொழுது அது வந்து நுரையீரல்ன்ற ராஜாவையே காலி பண்ணுவார்ன்றதுக்காக சைனஸ் என்ற ஒரு தூதுவர் நமக்கு அதை தடுத்து அனுப்புறாரு. அவ்வளவுதான். இப்ப உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிருக்கும். இன்னும் சொல்லணும்னா ஒரு நல்ல ஆக்சிஜன் நல்ல ஜில்லுன்னு இருக்குது. நீங்க வந்து சுவாசிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா சுகமா இருக்கு. ஓகேங்களா? ஆமா. நீங்க அப்படியே நடந்து ரோட்ல போகப்படும் பொழுது லெஃப்ட் சைட்ல ஒரு கார்பரேஷன் டாய்லெட் இருக்குது. அப்படி வச்சுக்கோங்களேன். ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன். துர்நாற்றமான வாடை வருது. உடனே உங்களுக்கு வேகமா வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு பிரெயின்ல இருந்து ஒரு சிக்னல் வரும். பா மூக்கு எடுத்து நம்மளுடைய கையை எடுத்து மூக்கை லாக் பண்ண பொத்து. இந்த மாதிரி ஒரு பேட் ஸ்மெல் நேரம் உள்ள போயிடக்கூடாது. போனா அங்க வந்து லங்ஸுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து உள்ள போகும் பொழுதே தடுக்கிறதுக்கு பாருங்க நமக்கு உடனடியாக கை வந்து செயல்பட ஆரம்பிக்குது. இதெல்லாம் வேகமா செய்யக்கூடிய விஷயங்கள். அப்ப ஒரு பேட் ஸ்மெல் டைரக்டா உள்ள போயிடக்கூடாதுன்னு தடுக்கிறதுக்குன்னே நமக்கு இதை பண்ணிட்டு இருக்கோம். சில பேர் வேலை பார்க்குற இடத்துல கெமிக்கல் ஃபார்மேஷன் ஒரு லேப் அப்படி வச்சுக்கணேன். கெமிக்கலை தான் அவங்க பண்ணி ஆகணும். கெமிக்கல் உள்ள மூக்கில் சுவாசிக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். நிறைய மாஸ்க் போட்டு பண்ணுறாங்க. இருந்தாலும் சொல்கிறாங்க. நான் ஒரு உதாரணத்துக்கு அங்கே போயிருக்கேன். நிறைய நீங்கள் வந்து சின்ன சின்ன தொழில்களில் வந்து பார்த்தோம்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த கெமிக்கல்லாம் போட்டு பண்ணுறாங்கன்னா டைரெக்டாக இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த பெயிண்ட் அடிக்கிறவங்க அந்த கலவசில் கலக்கிறவங்கலாம் கூட அந்த ஸ்மெல்லு உள்ளே போய் ஆகணும். அப்போ அது உள்ளே போகுது பார்த்தீங்கன்னா டைரக்டாக அப்படி கெமிக்கல் நேரடியாக நுரையீரலுக்குள்ளே உள்ளே போனால் நுரையீரல் காடி. நுரையீரல் என்ற ராஜாவை பாதுகாப்பதற்காக இருக்க சைனஸ் அதை பாதுகாக்கப்படும் பொழுது இங்கே பாதிப்படைகிறாங்க. அப்போ வெப்பமான காற்று நேரடியாக போகாம சைனஸ்ன்ற ஏரியாவுக்குள்ள போய் ஒரு சுழற்சியாகி போச்சுன்னா அது அப்படியே என்ன ஆகும்னா கொஞ்சம் நார்மலாகி அனுப்பிடும். குளிர்ச்சியான காற்று நேரடியாக போகாம சைனஸ்ன்ற ஏரியாவுக்குள்ள போய் அதான் காற்றுப்பை. சைனஸ்ன்றதே காற்றுப்பை தான். அப்போ அந்த காற்றுப்பைக்குள்ள அப்படி சுற்றி வரும் பொழுது என்ன ஆகும்? நியூட்ரல் ஆயிடும். அவ்வளவுதான். இப்படி நியூட்ரல் பண்ணி அனுப்புறவர் தான் சைனஸ். வெப்ப காத்துகளோ குளிர்ச்சி காத்துகளோ கெமிக்கல் காத்துகளோ துர்நாற்ற வாடையுள்ள காத்துகளோ நேரடியாக நுரையீரலை பாதிப்படைய செய்யாமல் போகுது பாருங்க, அவர் தான் சைனஸ். இப்ப இந்த ஏரியாவில் காற்று இப்படி மாறுபட்டு வரப்படும் பொழுது அது என்ன ஆகும்? நீரா மாறுத. இப்ப பாருங்க, ஒரு சூடு தண்ணி வைக்கிறீங்க, அந்த தண்ணி வந்து சூடா இருக்குது, மேல ஒரு மூடி வச்சிருக்கீங்க, நீர்த்துளிகள் ஃபார்ம் ஆகுது. அப்ப பாருங்களேன், இங்க வந்து சுடு தண்ணியில வெப்பம் இங்க அதிகமா வெப்ப காத்து வரப்படும் பொழுது அந்த காத்து வெப்பம் மேல நீராவியா மேல வந்து நீர்த்துளிகளாக படியுது. வெப்ப காற்று நீரை உருவாக்குகிறது. சரிங்களா? அதே பாருங்க, ஒரு ஒரு ஐஸ் வாட்டர் ஒரு பாத்திரத்துல வைக்கிறீங்க, அந்த பாத்திரத்தை கொண்டு போய் பிரிட்ஜில் வச்சிருக்கீங்க. நல்ல கூலிங் ஆயிடுச்சு. அந்த பாத்திரத்துக்கு வெளியே பாத்தீங்கன்னா நீர்த்துளிகளாக படிஞ்சிருச்சு. கரெக்டுங்களா? குளிர்ந்த காற்றும் நீர்த்துளிகளை ஃபார்ம் பண்ணுது, வெப்ப காற்றும் நீர்த்துளிகளை ஃபார்ம் பண்ணுது. கரெக்டுங்களா? ஆமா. யாருக்கெல்லாம் சைனஸ் இருந்துச்சோ நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், இது மாதிரி ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருந்துருக்கும். ஆமா. இப்பெல்லாம் வெப்ப காத்து குளிர்ந்த காத்து இது அது போல இந்த உணவுகள்லையுமே இப்படி வெப்ப உணவுகள் குளிர்ந்த உணவுகள் இப்படிலாம் வந்து நம்ம மாற்றி எடுக்கப்படும் பொழுதும் டிஸ்டர்பன்ஸ் இருக்கு. அப்ப இந்த காற்று சுவாசம் அந்த குளிர்ந்த காத்து உள்ள போகும்பொழுது அதுவும் நீர்த்துளிகளாக ஃபார்ம் ஆகுது. இந்த சைனஸ்ன்ற இந்த ஏரியாவில் நீர்த்துளிகள் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சது. அப்ப ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சு என்ன அர்த்தம்? உடனே ராஜா என்ன பண்ணுவாரு? அதை முதல்ல வெளியேற்றி அந்த தூதுவரை பாதுகாக்க விரும்புவார். அவர் தான் அந்த ராஜாவோட வேலை. அப்படிதானே? இந்த தூதுவர் கேட்ல இருக்கிறவரை ஒருத்தர் வந்து அட்டாக் பண்றாருன்னா உடனே ராஜா என்ன பண்ணுவாரு? யாராவது ஒருத்தர் அனுப்பி முதல்ல கேட்ல இருக்கிறவரை பாதுகாப்பு கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவார்ல. அதுதான் அந்த நீர்த்துளிகளை வெளியேற்றுவதற்காக ஏற்படக்கூடிய தும்மல். ஃபர்ஸ்ட் சிம்டம்ஸ் தும்மல். அந்த தும்மல் வந்து பாத்தீங்கன்னா அந்த நீர்த்துளிகளை வெளியேற்றுறதுக்காக நடக்கும். ஆனா நாம என்ன பண்ணுவோம்? ஐயோ தும்மல் வருது, வரவே கூடாது, இது ஏன் தும்மல் வருது, இந்த தும்மலை எப்படியாவது ஆஃப் பண்ணிடணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறோம்னா மெடிசனை போட்டு தும்மலை ஆஃப் பண்ணுவோம். தும்மலை ஆஃப் பண்ணா நீர்த்துளிகள் வெளியேறாது, உள்ளுக்குள்ளே இருக்கும்.
திரும்பவும் இதே மாதிரி வெப்பமான காற்று, குளிர்ச்சியான காற்று, கெமிக்கல் காற்று, பேட் ஸ்மெல் உள்ள போக போக என்ன ஆகும்? திரும்பவும் அந்த காற்று உருவாக்கிட்டே இருக்கும், நீர் உருவாக்கிட்டே இருக்கும். அதை வெளியேற்றுற வேலையும் உடம்பு பண்ணிட்டே இருக்கும். அதான் காலையில எழுந்தோடனே தொடர் தும்மலுங்க. கொஞ்சம் கூட குளிர்ந்த காற்றை சுவாசிக்கவே முடியலங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. கரெக்டுங்களா? ஆமா. பாருங்க, நைட்டு ஃபுல்லா படுத்து தூங்குறாங்க. நைட்டு படுத்து தூங்கப்படும் பொழுது அவங்க உடம்பு கொஞ்சம் வந்து நியூட்ரல் ஆகக்கூடிய ஒரு வேலை நடந்துகிட்டு இருக்கும்ல, குளிர்ச்சியா அப்படியே போயிட்டே இருக்கும். காலையில எழுந்த உடனே அப்படியே இந்த வெப்பத்துக்கு வந்து மாறும். அந்த மாறும் பொழுதுதான் இந்த தும்மல் வர ஆரம்பிக்கிறது. ஆமா. ஏன்னா நீங்க அந்த ஃப்ரிட்ஜில் வச்ச ஒரு கப்பு இருந்ததுன்னா, அந்த கப்புல வந்து பாத்தீங்கன்னா நீர் துளிகளா ஃபார்ம் ஆயிருந்துச்சா, வாட்டர் இருந்ததுல, அதை லைட்டா வெளியில எடுத்து பாருங்க. அந்த நீர் துளிகள்லாம் அப்படியே கீழே உதிர ஆரம்பிச்சிடும். அதாவது வெப்பத்துக்கு வந்தோம்னா ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்கிற வரைக்கும் அப்படியே நல்ல புஷ்ஷுன்னு பொதுமி நிற்கும் நீர் துளிகளாக. அதை வெளியில கொண்டு வந்தோம்னா வெப்பம் பட்ட உடனே என்ன ஆகும்? உதிர ஆரம்பிச்சிடும். அவ்வளவுதாங்க. காலையில எழுந்த உடனே வெப்பமான சூழல் வந்த உடனே, நம்ம உடம்புக்குள்ள வெப்பம் இறங்கின உடனே இந்த நீர்லாம் வெளியில வர்றதுக்கு இதாகும். அப்ப தும்மலாக வெளியிடும். அதான் அதிகாலை எழுந்தவுடன் தும்மல் வருது. அதிகாலை தும்மல் வந்தாலே சைனஸ் அப்படின்னு சொல்லி பேர் வச்சாச்சு. கேட்டுங்களா? ஆமா. அப்ப இதை வெளியேற்றுறதுக்காக உடம்பு அந்த முயற்சி பண்ணுதுங்க. நாம இதுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கணுமே தவிர, அதை ஆஃப் பண்ணி தும்மலை மட்டும் ஆஃப் பண்றதுக்கு நம்ம மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கிறதுனுடைய விளைவுகள், காற்று நீரை உருவாக்கியது, நீர் மரத்தை உருவாக்கும். அவ்வளவுதான் அடுத்த கட்டம். இதான் பஞ்சபூதத்தினுடைய சுழற்சி. பஞ்சபூதம் அப்படிதானே உருவானது, அப்படிதானே அந்த பிரபஞ்சம் உருவானது இல்லையா? ஆமா. அப்ப என்ன பண்ணும்? குளிர்ந்த காத்து என்ன பண்ணுச்சு? நீரை உருவாக்கிடுச்சு. நீர் உருவான இடத்துல சரிங்களா, மழை பெஞ்சிச்சுன்னா அந்த இடத்துல பாருங்க புல் வளர ஆரம்பிச்சிருமா? அவ்வளவுதான். அப்ப அந்த இடத்துல வந்து புல் வளர ஆரம்பிச்சிடும். இந்த சதை வளர்ச்சி அப்படின்றது அதுக்கப்புறம் தான் வளர ஆரம்பிக்குது. அப்ப சதை வளர்ச்சி ஆன உடனே இந்த ஹோலை அடைக்குது. அப்ப அந்த ஹோலை அடைச்ச உடனே ஏர் உள்ள போறல சிரமமாகுது. அவ்வளவுதாங்க விஷயம். சரி, இந்த சதை வளர்ச்சியை மட்டும் கட் பண்ணிடுவோமான்னு சொல்லிட்டு இன்னைக்கு கட் பண்ணிடுறாங்க. ஆனாலும் வளருது. ஏன் அப்படின்னா, நீங்க அங்க தேங்கி இருந்த தண்ணியை கிளீன் பண்றது இல்ல, அந்த ஏரியாக்குள்ள மீண்டும் தண்ணி தேங்க விடாம பண்றது இல்ல. கரெக்டுங்களா? அவ்வளவுதான் விஷயம். அப்ப இதுக்கு என்னங்க பண்ணலாம்? இதுக்கான சொல்யூஷன் நம்ம என்ன ரீசன் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான். ஒரு நோயை பத்தி உங்களுக்கு முதல்ல பயம் வரக்கூடாதுன்றதுக்காக தான். இவ்வளவுலாம் ஏங்க சொல்றீங்க? சைனஸா? ஒரு சொல்யூஷன் சொல்லுங்க. நாங்க நச்சுன்னு அதை மட்டும் பண்ணிட்டு போறோம். நிறைய பேர் கேட்பாங்க. கமெண்ட்ஸ்லயே கூட அப்படி வரும். விளக்கம் தெரியலனா நீங்க அறிகுறிகளாக மட்டுமே நீங்க வந்து அப்படியே பண்ணிக்கிட்டே போயிட்டே இருக்க வேண்டியதுதான். லைஃப் டைம் வந்து அது அறிகுறிகளுக்கு மட்டும் போய்கிட்டே போயிட்டு இருக்க வேண்டியதுதான். திரும்ப வரும், திரும்பவும் மருந்து சாப்பிடுவீங்க, திரும்ப வரும், திரும்ப சாப்பிடுவீங்க. மூல காரணத்தை புரிந்து கொண்டாலே நோய் போயிடும். அவ்வளவுதான் விஷயம். சில சில பிரச்சனைகள்ல அதனுடைய மூல காரணத்துக்கே போகாம அங்க டைரக்டா அங்க மட்டுமே அணுகிட்டு இருப்போம். அதனாலதான் அந்த பிரச்சனை அப்படியே போயிட்டே இருக்கும். மூல காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா சொல்யூஷன் ஈஸியா கிடைச்சிரும். அவ்வளவுதான் விஷயம். அப்ப இந்த மூல காரணத்தை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்தாச்சு. இப்ப நீங்க புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் சைனஸ்ல இருந்து உங்களால ஈஸியா வெளியே வர முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ட் உங்களுக்கு வந்துடும். ஓ, இதான் ரீசனா? ரைட்டு. அப்ப அடுத்து நான் என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு சொல்யூஷன் உங்களுக்கே கிடைச்சிடும். ரைட். இதை நம்ம ஈஸியா வீட்டில இருந்தே ஒரு சொல்யூஷன் பண்ணலாம். அதுக்கு நான் என்ன பண்ணலாம் அப்படின்றத சொல்றேன். பொதுவா நம்மளுடைய சிகிச்சை மையத்துக்கு வரக்கூடியவங்களுக்கு இந்த மாதிரி சைனஸ் பிரச்சனைன்னு வர்றாங்க. வரும்பொழுது அவங்களுக்கு இந்த மாதிரி மூல காரணம் என்ன, ரூட் காசஸ் என்னன்றதான் கண்டுபிடிப்போம். அது குறிப்பாக நம்ம கால் பாதத்தை பார்த்தே டயக்னோஸ் பண்ணுவோம், நாக்கை பார்த்து டயக்னோஸ் பண்ணுவோம். அப்பயே அவங்களுடைய ரூட் காசஸை வந்து சொல்லிடுவோம், இதான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க ஆமா அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா இது வந்து உடலே காமிக்குது. லேப் ரிப்போர்ட்டை விட கால் பாதம் அவ்வளோ தெளிவாக காமிக்கும். அப்போ அழகா வந்து இதாங்க அவங்க மூல காரணம், இதை சரி பண்ணால் சரியா வந்துடும் அப்படின்னு. அந்த ரூட் கேசஸுக்கு நம்ம காலையிலேயே ட்ரீட்மெண்ட் கொடுத்து பண்ணுவோமா? அவ்வளோதான், கிளியர், அருமையாக ரெடி ஆயிடுவாங்க. இப்போ நீங்கள் வீட்லேயே நீங்கள் பண்ணிக்கணும்னா அதுக்கு நான் சொல்யூஷன் சொல்கிறேன். இந்த இதை பண்ணுங்க, இதுலேயே சரியாக வந்துடும். ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப டைம் இழுக்குது, சரியாகணும்னா வேகமாக சரியாகணும் விரும்புனீங்கன்னா சிகிச்சை எடுத்து சரி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ வீட்டில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, வீட்டில் சுக்கு எடுத்துங்க. இந்த சுக்கு ரொம்ப அருமையாக அதுக்கு வந்து சைனஸ்க்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்குங்க. ஆமாம், ஓகேங்களா? சுக்குக்கு மிஞ்சிய மருந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய முன்னோர்கள் சொன்ன ஒரு அருமையான ஒரு சொல் இருக்கு. ஆமா, சுக்கு ஒண்ணு போதும், இந்த சுக்கே எல்லா நோய்களையும் தீர்த்துரும் அப்படின்ற அளவுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த அன்னைக்கு சொல்லி வச்சுக்கிறாங்க. அப்ப இந்த சுக்கை நம்ம எப்படிங்க பயன்படுத்த போறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, சுக்கை ஃபர்ஸ்ட் சுட்டுருங்க. சுக்கை வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஓரமா வந்து சுட்டுருங்க. அதாவது நெருப்பு காட்டுங்க. நெருப்பு காட்டிங்கன்னா அந்த இடத்துல சுட்டு ஒரு கங்கு ஆகும் பாத்தீங்களா? அப்ப அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு அனல் வரும், அங்க இருந்து புகை வரும். இவ்வளவுதான். இந்த இதுதான் நமக்கு தேவை. பண்ணிக்கங்க. என்னன்னா, சில வர்ம மருத்துவத்துல வர்மத்தை எடுக்கிறதுக்கு இந்த சுக்கை பயன்படுத்துவாங்க அருமையா. அந்த வர்ம புள்ளிகள்ல அங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த இறுக்கம் ஏற்பட்டிருக்கும்ல. இப்ப இதை வந்து பாத்தீங்கன்னா சுக்கை மெண்டு அந்த சுக்கோட அந்த ஸ்மெல்ல அப்படியே ஊதுவாங்க. சுக்கை மெண்டு ஊதுவாங்க அந்த இடத்துல. வர்மம் அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா விட்டுரும், தளர்ச்சி ஆயிரும், ஃப்ரீ ஆயிரும்.
அப்ப இந்த சுக்கை பார்த்தீங்கன்னா இப்படி பல வகையில மருந்துகளாக பயன்படுத்தியிருக்கிறாங்க நம்மளுடைய முன்னோர்கள். அப்ப இந்த சுக்க இந்த சைனஸ்க்கு எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்றது நம்ம அதுவும் எப்படி பயன்படுத்த போறோம்? கால் பாதத்துல பயன்படுத்த போறோம். அதான் ஸ்பெஷாலிட்டி. சுக்க கொண்டு போய் நம்ம டைரக்டா மூக்கு கிட்ட வைக்கணுமா? சுவாசிக்கணுமா? பண்ணலாம். தப்பு கிடையாது. அப்பயும் நல்லா தான் இருக்கும். ஃப்ரீ ஆகும். ஆனால் நம்ம நேரடியா அங்க வைக்கல. நம்ம உடம்புல எல்லா உறுப்புகளுடைய நரம்புகளும் கால் பாதத்துல வந்து முடியுது. உடம்பில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்புடைய நரம்புகளும் நமது கால் பாதத்துல முடியுது. கிட்டத்தட்ட 72,000 நரம்புகள் நமது கால் பாதத்துல முடியுதுன்றது நம்முடைய முன்னோர்களோட சயின்ஸ். இதை போய் ஒரு எம்ஆர்ஐ ரிப்போர்ட்ல பார்க்க முடியுமானா? பார்க்க முடியாது. சரிங்களா? அப்ப இந்த கால் பாதத்துல இந்த நரம்புகள் முடிவடையுதுன்றதுக்கு என்ன ப்ரூஃப் அப்படின்னா இதுதான் விஷயம். இது மாதிரி கால் பாதத்துல சில விஷயங்களை பண்ணுனா நீங்க டைரக்டா அந்த ஸ்பாட்ல நீங்க அதை உணர முடியும். இப்ப நீங்க பண்ணி பாருங்களேன், என்ன மாற்றம் நடக்குதுன்னு பாருங்க. இந்த சுக்கை சுட்டு அதனுடைய வெப்பத்தை நான் சொல்ற லொக்கேஷன்ல காலில் வைங்க. இம்மிடியட்டா நீங்க வச்ச அடுத்த செகண்ட் இங்க மூக்கு வந்து ஃப்ரீ ஆகும். என்ன மாற்றம் நடக்குதுன்னு பாருங்க. ஏன்னா அதான் இங்க வந்து அதனுடைய நரம்பு முடியுது அப்படின்றது சொல்றோம். உங்களுடைய கால் பாதத்துல இப்படி 5 விரல்கள் இருக்குது பாத்தீங்களா? இந்த 5 விரல்களோட மேல் நுனி பாத்தீங்கன்னா வந்து இப்படி ரவுண்டா இருக்கும். இந்த ஒவ்வொரு விரலோட நுனியுமே பாத்தீங்கன்னா இங்க ரவுண்டா இருக்கும் பாருங்க. அந்த ரவுண்டா இருக்கக்கூடிய மைய பகுதிங்க, அவ்வளவுதான். இந்த ரவுண்டா இருக்கக்கூடிய மைய பகுதி, கரெக்டுங்களா? இந்த இடம் தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மூக்கு, அந்த சைனஸ் ஏரியா, இந்த ஹோல், இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏரியா தான். இது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய விரல் வந்து ஆரம்பிக்கிற இடத்துல ஒரு ரேகை வரும், அடுத்து மேல ஒரு ரேகை இருக்கும். ஓகேங்களா? ஒவ்வொரு விரல்லையுமே வந்து பாத்தீங்கன்னா இங்க கீழே ஒரு ரேகை, மேல ஒரு ரேகை இருக்கும். அது ரெண்டுக்கும் நடுவுல இங்க ஒரு பாயிண்ட் இருக்குதுங்க. இந்த 2 பாயிண்ட்ல மட்டும் நீங்க வந்து பண்ணுங்க. ஓகேங்களா? நான் சொல்ற மாதிரி இந்த வெப்பத்தை வந்து கொண்டு போய் வெப்பம் மட்டும் அங்க படணும், போதும், அவ்வளவுதான். ஓகேங்களா? என்ன மாற்றம் நடக்குதுன்னு பாருங்க. வித்தின் செகண்ட் நீங்க வச்ச செகண்ட்ல உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஏன் அப்படின்னா கால் பாதத்துல இங்க நாங்க அழுத்தம் கொடுக்கப்படும் பொழுது எவ்வளவு வேகமாக அங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து செயல்படுதுன்னா ஒரு செகண்டுக்கு 350 கிலோமீட்டர் ஸ்பீடுல அது வந்து செயல்படுது அப்படின்றதுதான் உண்மை. அதை நீங்க இப்போ ஃபீல் பண்ண முடியும் பாருங்களேன். இப்போ நீங்க இந்த மாதிரி வந்து உங்க சுக்கு எடுத்துக்கங்க. இந்த சுக்கை வந்து பாத்தீங்கன்னா சுட்டு இங்க ஒரு நல்ல ஒரு உங்களுடைய விரலையே சப்போர்ட் வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு இந்த டிஸ்டன்ஸ் வச்சுக்கோங்க, கரெக்டுங்களா? இந்த மாதிரி ஒரு டிஸ்டன்ஸ் வச்சுக்கோங்க. அதாவது ஒரு இன்ச் டிஸ்டன்ஸ், ஓகேங்களா? அல்லது ஒரு 3/4 இன்ச் டிஸ்டன்ஸ் அப்படி வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். உள்ள போய் பக்கத்துல வச்சு காலை வந்து சுற்றக்கூடாதுங்க, பொசிக்கிற கூடாது, கரெக்டுங்களா? ஆமா, அதனால இந்த டிஸ்டன்ஸ் வச்சுக்கோங்க. இந்த வெப்பம் அந்த இடத்துல படணும், அவ்வளவுதான். இந்த வெப்பம் ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் ஃபர்ஸ்ட் படர்ந்து படும், அடர்த்தியா படும். அடுத்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வரும். குறைஞ்சு ஷார்ப்பா ஒரு இடத்துல மட்டும் அப்படி சுளீர்னு பயங்கரமா சுடுற மாதிரி வரும். அவ்வளவுதான். போதும் அப்படின்பாங்க. அவங்களே காலை அப்படி இழுத்துருவாங்க. சுட்டுருச்சுட்டு. ஓகேங்களா? ஆமா, அப்படியே வெளியே எடுத்துருங்க. எடுத்துட்டு அடுத்த விரல், அதே மாதிரி அடுத்த விரல், அதே மாதிரி கீழே உள்ள இந்த ஃபர்ஸ்ட் ரேகைக்கு 2வது ரேகைக்கு நடுவில் உள்ள ஏரியா, அவ்வளவுதாங்க. மேல கீழே, ஓகேங்களா? இந்த ஏரியால மட்டும் பண்ணுங்க. இந்த 5 விரல்கள்லையுமே பண்ணலாம். நீங்க இந்த 5 விரல்கள்ல பண்றது வந்து பாத்தீங்கன்னா இடது காலில் பண்ணவா வலது காலில் பண்ணவான்னு ஒரு டவுட் வரும் உங்களுக்கு. இடது பக்கம் உங்களுக்கு இந்த சதை வளர்ச்சி இருக்குது, இடது பக்கத்துல அடைச்சிருக்குன்னா அவர்களுக்கு இடது காலில் பண்ணா நல்லா ரிலீஸ் ஆகும். வலது பக்கம் சதை வளர்ச்சி இருக்கு, வலது பக்கம் தான் அடைச்சிருக்குதுன்னா வலது காலில் பண்ணா சரியாகும். அடைப்பு இல்லாத பக்கமும் நான் இன்னொரு காலில் பண்ணலாமான்னா தாராளமா பண்ணலாம். 2 கால்லையுமே நீங்க வந்து பண்ணலாங்க. நீங்க நைட்டு பண்ணிட்டு படுக்கலாம், காலையிலையும் நீங்க பண்ணலாம், தவறே கிடையாது. காலை ஒரு முறை, இரவு ஒரு முறை, 2 வேளை பண்ணலாமா? தாராளமா 2 வேளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் நாள்லயே உங்களுக்கு காலை எழுந்தவுடன் வரக்கூடிய தொடர் தும்மல் நிற்கும். இதுதான் ஃபர்ஸ்ட் நடக்கும். நீங்க தொடர்ந்து பண்ணிட்டே வர உங்களுடைய சதை வளர்ச்சி உங்களுக்கு கட்டுப்படும் உடனே. அதுக்கப்புறம் வளராது. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சுருங்க ஆரம்பிக்கும். அதாவது பஞ்சபூத சக்திகள்ல நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் சொல்லுவோம் இல்லையா? ஒவ்வொரு பஞ்சபூதமும் ஒவ்வொரு பஞ்சபூதத்தை உருவாக்கும். ஒவ்வொரு பஞ்சபூதத்தை அதிகமாக விடாம கட்டுப்படுத்தும். அதை மாதிரி நம்ம புரிஞ்சுக்கணும். ஆமா. அப்ப இந்த இடத்துல நீர் என்ற பஞ்சபூதம் உருவானதுக்கான காரணம் காற்று என்ற பஞ்சபூதம் எக்ஸஸ் ஆயிடுச்சு. அதனுடைய தன்மை மாறி எக்ஸஸ் ஆயிடுச்சு. ஏன்னா அங்க வந்துருச்சு ரைட்டு. நீர் வந்துச்சுல, அளவா இருந்தா பிரச்சனை இல்லை. காற்று பையை நம்புற அளவுக்கு வந்து வெளியில வடிய ஆரம்பிச்சோம்ல. அப்ப அங்க அதனால என்ன ஆயிடுச்சு, காற்று பகுதிய அங்க வந்து நீர் இருந்த இடம் மரம் வளர ஆரம்பிச்சிச்சு. எக்ஸஸ் ஆனதுனால மரம் வளர ஆரம்பிச்சிச்சு.
இப்போ ஓவரா மரம் வளர்ந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை கட்டுப்படுத்துற வேலையும் ஒரு பஞ்சபூதம் பண்ணும். ஓகேங்களா? ஒண்ணு. அது மண் என்ற பஞ்சபூதம் தான் நீரை வந்து கட்டுப்படுத்தும். இப்ப அந்த புல்லு வளர்ந்துருச்சு, அதாவது மரம் வளர்ந்துருச்சு. மரம் அதிகமா வளர்ந்துருச்சுன்னா, ஓகேங்களா? அதாவது மரம் தேவையில்லாத கிளைகள் எக்ஸஸா வளர்ந்துருச்சுன்னா, அந்த மரத்தை கட்டுப்படுத்துவது எது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, அது வெப்பம். சரிங்களா? அதான் ஃபயர். ஆமா. அப்ப இந்த சுக்கு அப்படின்ற இந்த மூலிகை மூலமாக வரக்கூடிய ஃபயர் இந்த புல்லு, அதாவது எக்ஸ்ட்ரா வரக்கூடிய சதை வளர்ச்சியை கட்டுப்படுத்தும். பயன்படுத்தி பாருங்க. இந்த சயின்ஸ் எந்த புத்தகத்துல போனாலும் கிடைக்காதுங்க. இது நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லி வச்ச சயின்ஸ். பயன்படுத்தி அனுபவங்களை சொல்லுங்க. இதை பயன்படுத்தி நீங்க ரெடி ஆயிட்டீங்கன்னா, உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த டிப்ஸை ஃப்ரீயாவே சொல்லி அவர்களையும் பயன்படுத்தி ஆரோக்கியமடைய செய்யுங்கள். நீண்ட கால நோயாக இருக்கக்கூடிய இந்த சைனஸ் பிரச்சனையிலிருந்து வெளிவந்து நீண்ட ஆயுளுடன் வாழ வாழ்த்துக்கள். நன்றி.